எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என் பிள்ளைகளே, நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன். I will bless you and I will multiply you. நான் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டு. இனி வருகிற நாட்கள் உங்களுடைய வியாபாரம் பெருக போகிறது, உங்களுடைய வருமானம் பெருக போகிறது, கர்த்தர் உங்களுடைய தொழிலை பெருக பண்ண போகிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம். நீங்கள் பெருக போகிறீர்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சுபாவமே நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கின போது கூட கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பதாய் சொன்னார். நீங்கள் பெருகணும் என்பதாய். நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் பெருக பண்ணின ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதை நம்ம வாசிக்க முடியும். ஆபிரகாமை அழைத்த போது கூட நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்து அதன்படியே தேவன் அவனை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருப்பதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 1000 மடங்கு பெருக பண்ணுவது. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது சிலரை 2 மடங்காய் பெருக பண்ணுகிறார், சிலரை 10 மடங்காய் பெருக பண்ணுகிறார், சிலரை 100 மடங்காக பெருக பண்ணுகிறார், சிலரை 1000 மடங்காய் பெருக பண்ணுகிறார். தேவனாலே அது முடியும். நான் ஒரு பட்டணத்திற்கு ஒரு திருமணத்தில் பங்கு பெறுவதற்காக சென்றிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஒரு வாலிப தம்பி, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்தார். எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஜெபம் பண்ண வேண்டும், நீங்கள் வந்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன், வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்திருக்கிறோம், அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அழைத்து கொண்டு போனார். ஒரு சின்ன ரூமில் ஒரு சில பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அங்கே சில அந்த கம்ப்யூட்டர் கருவிகள் எல்லாம் இருந்தது. அங்கே ஆஃபீஸ், சின்ன ஒரு ஆஃபீஸு, வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார், நாங்கள் இது மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், நாங்கள் 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், அதனால் இந்த பிஸ்னஸுக்காக இப்போ தான் ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறோம், நிறைய சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உண்டு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. அவங்க ஆண்டவர் மேலே வைத்திருந்த அன்பு விசுவாசத்தை பார்த்து நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை 1000 மடங்காக இந்த பிஸ்னஸை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் என்று ஜெபித்து விட்டு நான் வந்துவிட்டேன். 1 வருடம் கழித்து அந்த பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடத்த அழைத்திருந்தார்கள். 4 நாட்கள் நற்செய்தி கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்த சமயம் அதே தம்பி வந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து எங்களுடைய ஆஃபீஸில் ஜெபம் பண்ணினீங்க, இப்போ நாங்கள் பிஸ்னஸ் பெரிய ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டோம், நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கிறது, எக்ஸ்போர்ட் எல்லாம் நாங்கள் செய்கிறோம், எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். சரி என்று நான் போயிருந்தேன். அங்கே போனால் அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூடி வந்திருந்தாங்க. அதில் அந்த பார்ட்னராக இருக்கிற சகோதரர் பேசும் பொழுது 1 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியக்காரர் நம்முடைய ஆஃபீஸில் வந்து ஒரு ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபிக்கும் ஒரு 1000 மடங்காய் பெருக பண்ணும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு போய்விட்டார். ஒரே வருஷத்தில் இந்த பிஸ்னஸ் இப்பொழுது 1000 மடங்காய் பெருகி இருக்கிறாரு. ஒரே வருஷத்தில். எனக்கு அப்புறம் ஆச்சரியமாய் நோக்கி பார்த்தேன். அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் கொண்டு காண்பித்தாங்க, அங்கே வேலை செய்கிற ஆட்களை காண்பித்தாங்க, வாகனங்களெல்லாம் கொண்டு காண்பித்தாங்க. இவ்வளோ பிஸ்னஸ் நடக்கிறாரு. எனக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வி. 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பது உண்மை, ஆனால் அதற்கு சில வருடங்கள் ஆகலாம். ஒரே வருஷத்தில் எப்படி 1000 மடங்கு ஆசீர்வாதம்? அது என் உள்ளத்தில் ஒரு கேள்வியாக இருந்தது. 2 மடங்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கே சில வருடங்கள் ஆகலாம்.
ஆனால் 1000 மடங்கு ஆசீர்வாதம் ஒரே வருஷத்தில் எப்படி அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி. நான் உள்ளத்துக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வந்தேன். கடைசியாக என்னை வழி அனுப்புவதற்கு காரு பக்கத்தில் அவர் வந்தார். வந்தபோது அந்த தம்பி சொன்னார், நாங்கள் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் என்று கேட்டேன். இந்த பிஸ்னஸை நாங்கள் ஆரம்பிக்கும் போது இயேசுவை பார்ட்னராக சேர்த்து கொண்டோம். நாங்களும் இயேசுவும் பங்காளர்களாக இணைந்து இந்த பிஸ்னஸை செய்கிறோம். இந்த பிஸ்னஸினுடைய பார்ட்னர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அது எப்படி என்று கேட்டேன். அவர் சொன்னார், பார்ட்னருக்கு ஒரு பங்கு உண்டு இல்லை, அப்போ இயேசுவுக்கு ஒரு பங்கு. எவ்வளோ பங்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். 50-50. லாபத்தில் 50% இயேசுவுக்கு, 50% எங்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்தோம். அதனால் லாபத்தில் 50% நாங்கள் மிஷனரி ஊழியம், ஆலயம் கட்ட, சுவிசேஷ ஊழியம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செலவு செய்வோம். மீதி பாதி தான் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுவோம் என்பதாய் சொன்னார். இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். இயேசு அந்த பிஸ்னஸில் பார்ட்னராக இணைக்கப்பட்டார். உங்களுடைய தொழிலில் இயேசுவை பார்ட்னராக பங்காளியாக சேர்த்து கொள்ளுங்க. அவரோடு இணைந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்ய அர்ப்பணித்து கொள்ளுங்கள். தேவன் 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். ஏன் 1,00,000 மடங்காக கூட ஆண்டவர் பெருக பண்ண முடியும். அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு தேவன். இந்த காரியத்தை குறித்து நான் யோசித்து ஜெபித்த போது, ஆண்டவரே இந்த மக்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்கிறீங்க, இவங்களுக்கு என்னென்ன நன்மை வைத்திருக்கிறீங்க, நான் என்ன காரியத்தை எல்லாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் ஒரு வசனத்தின் கண் முன்னால் நிறுத்தினார். யோபு என்ற ஒரு பக்தன், நான் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன், 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து பெருக பண்ணினேன், அவனை குறித்து இந்த மக்களோடு பேசி ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை என் கண் முன்னால் நிறுத்தினார். யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதில் சொல்லப்பட்ட மாதிரியே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதில் 3 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. யோபு என்ற ஒரு மனிதன், அவர் ஒரு பெரிய செல்வந்தர். அவர் ஊத்ஸ் என்கிற தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய ஆசீர்வாதம், அந்த காலத்தில் மிருகங்கள் தான், பண்ணை தான் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், ஏர் மாடுகள், கழுதைகள் எல்லாம் பெரிய பெரிய மந்தைகள் அவருக்கு இருந்தது. அதை கவனிக்க வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவர் பெயர் பெற்றவராக, புகழ் பெற்றவராக, எல்லாராலும் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார். அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நீதிமானாய் நடந்த ஒரு மனிதர். மனம் போல வாழ்ந்துவிட்டு வெறும் நன்மைக்காக ஜெபிக்கிற மனிதர் அல்ல. அவர் எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து நடந்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தின ஒரு மனிதர். தேவன் அவரை ஆசீர்வதித்து கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவராக உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருந்தார். ஊருக்கே தெரியும் அவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர், நீதி நேர்மையாய் நடக்கிற மனிதர் என்பதாக. அவர் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு வந்தது. இதை கவனித்த சாத்தானால் பொறுக்க முடியவில்லை. எதிராளியாகிய சாத்தான் என்று 1 பேதுரு 5:8 நம்ம வாசிக்கிறோம். எதிராளியாகிய பிசாசு, அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த யோபு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இவன் மூலமாக கர்த்தருக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வர வேண்டும், இவனை கர்த்தரை மறுதலிக்க வைக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். நஷ்டத்தை உண்டாக்கினால், இழப்பை உண்டாக்கினால் இவன் கர்த்தரை விட்டு விலகி விடுவான் என்று சொல்லி அவனை தாக்குவதற்கு முற்படுகிறான். ஆட்டு மந்தையை அழிக்க நினைக்கிறான், ஒட்டகத்தை அழிக்க நினைக்கிறான், மாடுகளை அழிக்க நினைக்கிறான். ஆனால் அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை, தொட முடியவில்லை. அவனுக்கு 10 பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் மேலே கை வச்சிடலாம், அப்போ யோபு சோர்ந்து போவான் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு தீமை செய்ய நினைக்கிறான்.
தொட முடியவில்லை. அவனுடைய வீட்டிலேயும் யாரையும் தொட முடியலை, அவனுடைய சொத்துக்களையும் தொட முடியவில்லை. காரணம் என்ன? இந்த பிசாசை பார்க்கிறான், ஏன் என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்பொழுது ஒரு காரியத்தை அவன் அறிந்து கொண்டான். தேவன் அவன் மேல் அக்கறையாயிருந்து அவனை பாதுகாத்து நடத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டான். ஆகவே இந்த யோபுவை சேதப்படுத்த வேண்டுமானால் தேவனுடைய உத்தரவில்லாமல் முடியாது. ஆகவே தேவ சமூகத்துக்கு போகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவன் நின்றபோது ஆண்டவர் கண்டுபிடித்தார், இவன் யோபுக்காகத்தான் என்னிடத்தில் வந்திருக்கிறான் என்று. அதனால என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் எனக்கு பயந்து நடக்கிறவன், உத்தமன், அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. தேவன் சாட்சி கொடுக்கிறார், பெருமையா சொல்லுகிறார். சாத்தான் சொல்லுகிறான், இல்லை இல்லை, அவனுக்கு நீங்கள் 3 விதமான ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீங்க, அதனால தான் அவன் மேலே உறுதியாக இருக்கிறான், அவனை சோதிக்க இடம் கொடுங்க, அப்போ பாருங்கன்னு சொல்லி சவால் விட்டான். அந்த சமயத்தில் சாத்தான் ஆண்டவர் யோபுக்கு கொடுத்திருந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை சாத்தானை சாட்சியாக அறிவிக்கிறான். அதுதான் இந்த 10வது வசனம். யோபு 1:10 சொல்லுகிறான், 3 விதமான ஆசீர்வாதத்தை நீர் அவனுக்கு தந்திருக்கிறீர், அதனால தான் யோபு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறான், உம்மை குறித்து சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லுகிறான். இதுதான் தேவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விசேஷமான ஆசீர்வாதங்கள். அன்றைக்கு யோபுவை ஆசீர்வதித்த மாதிரி உங்களையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பி இதை குறித்து என் ஜனங்களுக்கு சொல் என்று கட்டளையிட்டார். அந்த 3 விதமான ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ஆசீர்வாதம் பாதுகாப்பின் ஆசீர்வாதம். பாதுகாப்பின் ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, பாதுகாப்பின் ஆசீர்வாதம். பாதுகாப்பு ரொம்ப அவசியம். சாத்தான் என்ன சொல்லுகிறான்? நீர் யோபுவையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்பதை சாத்தான் சொல்லுகிறான். பாருங்கள், 3 காரியம். முதலாவது அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிஸ்னஸையும் சொத்துக்களையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலி. ஏனென்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாருமே நல்லவர்கள் அல்ல, பொறாமை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய வியாபாரத்தை அழித்துவிட நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய வியாபாரத்தை முடக்கிவிட நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பில்லிசோனை செய்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய மக்கள் அதிகாரிகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வசிக்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இருக்கிறார்கள். இது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் முதலாவது என் பிள்ளைகளை நான் வேலி அடைத்து பாதுகாப்பேன் என்று உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். முதலாவது உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் பிஸ்னஸுக்காக வெளியே போவீங்க, வருவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, காரில் போவீங்க, பைக்கில் போவீங்க, விமானத்தில் போவீங்க, பஸ்ஸில், ட்ரெயினில் போவீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஆண்டவர் சொல்ல, ஒரு போக்கையும் மரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு அவர் காக்கிற ஒரு தேவன், உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். உங்களுடைய குடும்பம், சாத்தான் உங்களுடைய குடும்பத்தை தாக்க நினைக்கலாம், உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பலவீனப்படுத்த, வியாதிக்குள்ளாக்க, சமாதானத்தை கெடுக்க ஆண்டவர் குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாக்கிறார். அவனுக்கு உண்டான எல்லாம், அவனுடைய சொத்துக்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மாட்டு மந்தைகள், எல்லா மந்தைகளையும் தேவன் பாதுகாக்கிறார். அப்ப நீங்க இயேசுக்குள்ள வந்து விட்டால், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இயேசுவோடு நீங்கள் வந்து விட்டால், உங்களை சுற்றிலும் தேவன் பாதுகாப்பின் வேலியை வைக்கிறார். இந்த உலகத்தின் எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த மனிதர்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த அசுத்தாவியும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த மந்திரவாதங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவர் உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன். முதலாவது நமக்கு தேவை பாதுகாப்பு. ஆகவே தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். என்றால் நமக்கு பலவிதமான ஆபத்து இருக்கிறது. ஒரு பக்கம் மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்து,
பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மக்கள், அவங்களால் வரக்கூடிய ஆபத்து. இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத எதிரி, மந்திரவாதம், பில்லி சூனியம், அசுத்த ஆவியின் கிரியைகள், அதனால் வரக்கூடிய ஆபத்து. இன்னொரு பக்கம் இயற்கையினால் வரக்கூடிய ஆபத்து. சமீபத்தில் உண்டான வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டத்தை மிக அதிகமாய் பாதித்தது. இந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் பாதிக்கப்பட்டார்கள். வியாபாரத்தை இழந்து போன நிலைமை. அந்த கடையில் போனால் ஒரு பொருளை மிஞ்சவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம். அப்போ இயற்கையினால் வரக்கூடிய பாதிப்புகள், வெள்ளத்தினால் சென்னை பட்டணத்தில் எவ்வளோ பெரிய பாதிப்புகள், எத்தனை தொழில் செய்கிற மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு பூமி அதிர்ச்சி வரும் பொழுது சில இடங்களில் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தினால எத்தனை பேருடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறது. உக்ரைன் யுத்தத்தினால உக்ரைனில் எத்தனை பேர் மரித்து போனது மாத்திரமல்ல, அவருடைய தொழில் வருமானம் எல்லாம் பாதிக்கப்பட்டு போனது. இந்த மாதிரி கடைசி கால ஆபத்துகளினால் பாதிப்புகள் உண்டாகக்கூடும். ஆனால் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார்? ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு சமயம் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது, கலிஃபோர்னியா மாகாணம் என்று ஒரு பெரிய மாகாணம், அந்த கலிஃபோர்னியாவில் பெரிய மாகாணம், பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அது. அந்த மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்ற பட்டணம், அதுவும் ஒரு பெரிய பட்டணம். அங்கே ஊழியத்துக்கு போயிருந்த சமயம், அங்கிருந்து பக்கத்து பட்டணத்தில் பிரசங்கம் பண்ண ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருந்தோம். காரில் போய்கொண்டிருந்த சமயம் ஒரு பகுதியில் பார்த்தா நெருப்பு பற்றி எரிந்து மலைப்பகுதிகள், அது பள்ளம் மேடு உள்ள மலைப்பகுதிகள் நிறைய இருக்கும். அதில் நெருப்பு பற்றி எரிந்து பல வீடுகள் சாம்பலாகி கிடந்ததை பார்க்க முடிந்தது. அப்போ எனக்கு சொன்னார்கள், ஒவ்வொரு கோடை காலத்திலும் வெயில் காலத்திலும் இங்கே வந்து தானாக நெருப்பு பற்றி கொள்ளும். காட்டு தீ அப்படியே பரவி அதை அணைப்பதற்கு பல நாட்கள் ஆகும். அந்த நெருப்பு அப்படியே பரவி கொண்டே இருக்கும். அதை அணைப்பதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பணம் செலவு பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் அணைக்க முடியாது. சில சமயம் மாதக்கணக்காக அந்த நெருப்பு பரவி கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். ஜனங்கள் குடியிருக்கிற வீட்டு பகுதிக்குள்ளே நெருப்பு வந்து விட்டால் ஒன்று பண்ண முடியாது. மக்களை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார்கள். அந்த மாதிரி இந்த பகுதியில் 100கணக்கான வீடுகள் இருந்தது. அது பார்க்க ஒரு மலைப்பகுதி, மேட்டு பகுதி. அது என்னை காண்பித்தார்கள். இந்த பகுதியில் 100கணக்கான வீடுகள் அந்த காட்டு தீயில பரவி எல்லா வீடுகளும் சாம்பல் ஆகிவிட்டார். ஆனால் ஒரே ஒரு வீடு மாத்திரம் அந்த மலைக்கு மேலே அப்படியே தெரிகிறது. அவங்க சொன்னாங்க, என்ன ஊழியக்காரர் பிரதர் அந்த வீட்டை பாருங்கன்னு சொன்னார். நாங்கள் காரில் போய் கொண்டு இருக்கிறோம். நான் பார்த்தபோது அங்கே 100கணக்கான வீடுகள் எரிந்து சாம்பலாய் கிடக்கிறது. ஒரே ஒரு வீடு மாத்திரம் அப்படியே இருக்கிறது. சுற்றிலும் நெருப்பு பரவி இருக்கிறது. அந்த அடையாளம் எல்லாம் இருக்கிறது. அவர் சொன்னார், இந்த ஒரு வீடு மாத்திரம்தான் தப்பினது. அங்கே அமெரிக்காவில் பெரும்பாலும் வீடுகள் எல்லாமே மரத்தினாலே தான் கட்டப்படும். அஸ்திபாரம் மாத்திரம் காங்கிரீட்டில் இருக்கும். மேல் பகுதி முழுவதும் 2 மாடி 3 மாடி ஆனாலும் மரத்திலே தான் வீடுகள் கட்டுவார்கள். அதற்கென்று பிரத்யேகமாக அதை பாடம் பண்ணப்பட்ட மரத்தினால் கட்டுவார்கள். அதனால் நெருப்பு பற்றிவிட்டால் அவ்வளவுதான், 10 நிமிஷத்தில் வீடே சாம்பலாகிவிடும். அதனால் அங்கே ஃபயர் சர்வீஸ், தீயணைப்பு படை ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க. எல்லா சிட்டிலும் இருப்பாங்க. தகவல் தெரியப்படுத்தின உடனே 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஃபயர் இன்ஜின் வந்துடும், ஆம்புலன்ஸ் வந்துடும், போலீஸ். இந்த 3-5 மினிட்ஸுக்குள்ளே ஒரு வீட்டில் ஆபத்துனா வந்துடுவாங்க. அந்த மாதிரி நெருப்பு பற்றின உடனே எல்லோரும் வந்துட்டாங்க. போலீஸ் வந்துட்டு, ஆம்புலன்ஸ் வந்துட்டு, ஃபயர் இன்ஜின் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நெருப்பு சுற்றிலும் பரவி விட்டது. இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் காலி பண்ணாங்க. எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போக முடியாது. தேவையான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வெளியேறுங்க அவசரப்படுத்திட்டாங்க. அங்கே இருந்த 100கணக்கான வீடுகள் காலி செய்யப்பட்டது. உங்கள் காரில் எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த வீடு, ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு அவங்க கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஜெபிக்கிறவங்க. அவங்களையும் போலீஸ் வந்து சொன்னாங்க, காலி பண்ணுங்க, உடனே நெருப்பு பரவி கொண்டு இருக்கிறாரு.
ஆபத்து வந்து கொண்டிருக்க உடனே போங்கன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க, ஐயோ இந்த வீட்டை நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரே, இல்லை நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த பொருட்கள் அல்லவா, வீட்டை காலி பண்ணுங்க தீ படிக்க போதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி வேறு வழி இல்லை, போலீஸ் அவசரப்படுத்துகிறார். பைபிள் சில முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு காரில் ஆண்டவரே எங்கள் வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த தீ வேகமாய் பரவி அந்த பகுதியில் இந்த அத்தனை வீடுகளும் எரிந்து சாம்பலாகி விட்டார். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம், இவங்க வீடு மாத்திரம் எரியாமல் அப்படியே இருக்கிறார். அல்லேலூயா. நான் பார்த்தேன் அந்த வீட்டை. நான் பார்க்கும் பொழுது சுற்றிலும் இருந்த எல்லா வீடுகளும் சாம்பலாய் கிடக்கிறாரு. இன்னும் ஒரு வீடு மாத்திரம் இருக்கிறாரு. அந்த நெருப்பு அந்த வீடு வரைக்கும் வந்ததற்கு அடையாளமாய் அந்த வீட்டில் இந்த ஒரே ஒரு தூணில் நெருப்பை பற்றி அப்படி அணைந்து விட்டார். அவ்வளோதான். இந்த வீட்டை வரைக்கும் அந்த நெருப்பு வந்திருப்பதற்கான அடையாளம் இருக்கிறாரு. சில மணி நேரம் கழித்து போலீஸ் வந்தது, தீயணைப்பு துறையினர் வந்தாங்க. அவங்களால நம்ப முடியல. ஒரு பெரிய ஆச்சரியம், எல்லா வீடும் சாம்பலாய் கிடக்கிறது, இது மட்டும் எப்படி நிற்கிறது, இது மாத்திரம் எப்படி தப்பினது, அதுவும் நெருப்பு அந்த வீட்டின் வரைக்கும் வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு தூண்ல நெருப்பை பிடித்து அப்படியே அணைந்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த வீடு அப்படியே பத்திரமா இருக்குது, ஒரு பகுதி கூட எரியவில்லை. எப்படி? பெரிய ஆச்சரிய கேள்வி. இந்த தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தாங்க, அவங்க வீட்டை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஒரு சேதமும் அடையாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். பாருங்க, தேவன் பாதுகாக்கிறவர். உங்களை சுற்றிலும் ஆபத்து வந்தாலும் உங்க பக்கம் வரைக்கும் வரும், உங்களை சேதப்படுத்த முடியாது. மந்திரவாதம் உங்களுடைய வீட்டின் எல்லை வரைக்கும் வரும், வீட்டுக்குள்ளே வர முடியாது. பில்லி சூனியத்தின் கிரியைகள் உங்களுடைய வியாபார ஸ்தலம் வரைக்கும் வரும், உங்களுடைய வியாபார ஸ்தலத்துக்குள்ளே நுழைய முடியாது. கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன், உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார். சாத்தானே சொல்லுகிறான், நீர் வேலி அடைத்து விட்டீர், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தர் வேலி அடைத்து விட்டால் சாத்தான் ஆனாலும், பொல்லாத மனிதர்கள் ஆனாலும், அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆனாலும் உங்களை தொட முடியாது, சேரப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு தம்பி ஒரு காரியத்தை சொன்னாங்க. நல்ல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு சகோதரன். அவங்க வந்து சொன்னாங்க, நான் ராத்திரியில் வீட்டில் படுக்கையில் தூங்கி கொண்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணுவாங்க, இரவில் மூடிடுவாங்க, பகலில் தான் வேலை, செக்யூரிட்டி பாதுகாப்பாக இருப்பாங்க. வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கும்போது அதிகாலை 2 மணிக்கு ஆண்டவர் வந்து எழுப்பினார், மகனை எழும்புன்னு சொல்லி. ஆண்டவர் எழுப்புறதை உணர்ந்த உடனே எழுந்து உட்கார்ந்தார் படுக்கையில். யாரோ என்னை எழுப்புனாங்களே, என்ன விஷயமா இருக்கும். அவர் பார்த்தபோது ஆவியானவர் பேச ஆரம்பித்தார், நீ போய் உன் ஃபேக்ட்ரியை பார், கோ அண்ட் சி யுவர் ஃபேக்ட்ரி, போ உங்க ஃபேக்ட்ரிக்கு போ என் ஆண்டவர் பேசினார். டைமை பார்க்குற விடிய காலம் 2 மணி. 2 மணிக்கு எதுக்கு ஆண்டவர் ஃபேக்ட்ரிக்கு போக சொல்லுகிறார் என்பதாக ஆண்டவர் சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று அவர் உடை மாற்றிக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு தன் மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு ஃபேக்ட்ரிக்கு போனார். செக்யூரிட்டி வெளியில் உட்கார்ந்திருந்தார், கதவை திறந்தார், உள்ளே ஓனர் வந்திருக்கிறார் என்று உள்ளே விட்டார். உள்ளே போன உடனே, என்னையா இந்த ராத்திரியில் வந்திருக்கிறீங்க, விடிய காலம் 2 மணிக்கு வந்திருக்கிறீங்க, இல்லை உள்ளே வாங்க நம்ம பார்க்கலான்னு சொல்லி ஃபேக்ட்ரியை திறந்து உள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க. ஏதாவது காரியம் இருக்குதான்னு பார்க்குறாங்க. ஆண்டவர் வர சொன்னார், போய் ஃபேக்ட்ரியை பாருன்னு சொன்னார். என்ன காரியம் என்று எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. என்ன செக்யூரிட்டி வெளியே தானே இருப்பார், உள்ளே பார்க்குறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றுமே இல்லையேன்னு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் அங்கே எலக்ட்ரிக் போர்டு, அந்த மின்சாரத்தினுடைய அது இருக்கக்கூடிய அந்த இடத்துல தீ பற்றி எரிகிறது. மின் கசிவு ஏற்பட்டு தானாக நெருப்பு பற்றி கொண்டது. வெளியில் இருக்கிற செக்யூரிட்டிக்கு அது தெரியாது, வெளியிலேருந்து ஆள் வராமல் தடுப்பான், அவ்வளவுதான். ஆனால் உள்ளே நெருப்பு எரிகிறது யாருக்கு தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகி இருந்தால் அந்த நெருப்பு பரவி முழு ஃபேக்டரி சாம்பலாகி போயிருக்கும். ஆண்டவர் சரியான நேரத்தில் தட்டி எழுப்பி, என் பிள்ளையினுடைய ஃபேக்டரி பாதுகாக்கப்பட வேண்டும், நீ போ என்று சொல்லி அனுப்பி
சரியான நேரத்தில் நெருப்பை அணைத்ததுனால ஃபேக்டரி பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிற தேவன். உங்களுடைய தொழிலை பாதுகாக்கிற தேவன், உங்களுடைய வியாபாரத்தை பாதுகாக்கிற தேவன். எத்தனை பொறாமை கொண்ட மக்கள் எழும்பினாலும், எத்தனை தீமை செய்யக்கூடிய மக்கள் எழும்பினாலும் உங்களை சேதப்படுத்த விடாதபடி பாதுகாப்பார். அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். பாதுகாப்பு ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது சாத்தான் சொல்லுகிறான், ஆண்டவரே, அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவன் எதை செய்தாலும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. அதனால தான் யோபு மேல இவ்வளவு அன்பா இருக்கிறான். எதை செய்தாலும் ஆசீர்வாதம். யோபு கை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம். அவனுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உபாகமம் 28:8 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீங்க சின்ன ஒரு தொழில் செய்யலாம், அல்லது சின்ன ஒரு ஆபீஸ் வைத்து இப்பதான் பிசினஸ் ஆரம்பித்திருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட் வைத்து நடத்தி கொண்டிருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கலாம், இப்பதான் ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பித்திருக்கலாம், இனிமேல் ஆரம்பிக்கணும், பிசினஸ் ஒரு வழி திறந்திருக்கு, நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறாரு, நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் அருளி செய்கிற தேவன். சம்பூரணமான ஆசீர்வாதம், அரைகுறையான ஆசீர்வாதம் அல்ல, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், சம்பூரணமான ஆசீர்வாதம், போதும் போதும் என்கிற அளவுக்கு ஆசீர்வாதம். இதுவரை நீங்கள் நெருக்கத்தில் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் கஷ்டத்திலே தொழில் செய்து கொண்டிருக்கலாம், வரவுக்கு செலவுக்கு சரியாகத்தானே இருக்கிறது, எல்லா பணமும் கஷ்டப்பட்டு உழைத்து மிச்சம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வருடம் தேவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஆதியாகமம் 24 1 வசனத்தில் ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாராம்? சகல காரியத்திலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறாரு, சகல காரியத்திலும். அவனுடைய ஆடு மாடுகள் மந்தை ஆசீர்வாதம், பிள்ளைகள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், சரீரத்தில் நல்ல சுகம் ஆசீர்வாதம், சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். நீங்க சொல்ல வியாபாரம் நல்லா தான் இருக்குது, இந்த வீட்டுக்கு வந்தால் தான் தொல்லை தாங்க முடியல, பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆசீர்வாதம் இல்லாத ஒரு குழப்பம். ஒரு பகுதியில் ஆசீர்வாதம், ஒரு பகுதியில் பிரச்சனை, ஒரு பகுதியில் நிறைவான ஆசீர்வாதம், ஒரு பக்கம் குறைவு, ஒரு பகுதியில் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கத்தில் பாதிப்பு. அப்படி இருக்கிறீங்களா? ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த வருடம் உங்களை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய சரீரம் நல்ல சுகத்தோடு ஆசீர்வாதமாக இருக்கும். சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். அதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:12 வாசித்து பாருங்கள். பஞ்ச காலம், மழை இல்லை, எல்லாரும் பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஈசாக்கை ஆண்டவர் விதைன்னு சொல்லுகிறார். ஆண்டவரே, மழையும் இல்லை தண்ணீரும் இல்லையே, நீ விதை, நான் ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அந்த வருஷம் ஆசீர்வதித்த போது 100 மடங்கு பலன் அடைந்தானாம். 100 மடங்கு ஆசீர்வாதம். கேட்பாங்க, வயல் அறுவடை வந்துட்டா எத்தனை மேனி கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை நல்ல விளைச்சல் 2 மேனி கிடைச்சதும்பாங்க. 1/2 மேனி தான் கிடைச்சிருக்குது, பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லை அப்படி சொல்லுவாங்க. சிலர் நல்ல ஆசீர்வாதம், மூட்டையாக நெல் கிடைச்சிருக்குது, ஆசீர்வாதம். தோட்டத்தில் ஆசீர்வாதம், விளைச்சல் ஆசீர்வாதம், பிஸ்னஸில் ஆசீர்வாதம், செய்கிற காரியத்தில் ஆசீர்வாதம்.
ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்றால் அது பரிபூரணமான ஆசீர்வாதம். 100 மடங்கு என்பது பெர்ஃபெக்ட், ஒரு பூரண ஆசீர்வாதம். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை பூரணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அரைகுறையாக அல்ல, நிறைவான ஆசீர்வாதம், பூரணமான ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, யோபுவை ஆசீர்வதித்தீர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், ஈசாக்கை ஆசீர்வதித்தீர். அந்த பூரணமான ஆசீர்வாதம் எனக்கு, எங்களுக்கு உண்டாவதாக நீங்கள் ஜெபிக்கும் போது அப்படியே நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தென்கொரியா தேசத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனை குறித்த ஒரு செய்தியை நான் அறிந்தேன். அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாராம். சிலர் கேட்பாங்க, பிரதர் என்ன பிஸ்னஸ் செய்கிறதுன்னே தெரியல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு சித்தமான பிஸ்னஸ் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனே எங்கிட்டே கேட்பாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். அது நீங்கள் தான் கேட்கணும், உங்களுக்கான பிஸ்னஸ் தானே. ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க, குடும்பமாக ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவர் எந்த மாதிரி பிஸ்னஸை செஞ்சால் எங்களுக்கு நல்லது, ஒரு கைடன்ஸ் கொடுங்க. அவர் அழகாக ஆலோசனை தருவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது சின்னதாக கூட இருக்கலாம் ஆரம்பத்தில், அதைத்தான் தேவன் பெரிதாக மாற்றுவார். அப்போ அந்த தென்கொரியாவில் ஒரு ஆள் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே, எனக்கு கொஞ்சம் பணம் இருக்குது, ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணுறது தெரியலன்னு ஜெபம் பண்ணார். ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க, நான் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணார். கடை வைக்கிறதா, இரும்பு வியாபாரம் பண்ணுறதா, பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணுறதா, எதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணுவது? ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது பைபிள் வாசித்து கொண்டு இருந்தார். அப்போ அதில் வசனத்தில் இருக்கல, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு அந்த வசனத்தை வாசித்த உடனே அப்படி உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வந்ததா, உப்பு பிஸ்னஸ் பண்ணலாம். அவர் வாசனர் யோசித்தார், உப்பு பிஸ்னஸ் பண்ணும்படியான ஒரு ஏவுதல் உள்ளத்தில் வந்தது. உடனே அதை வைத்து ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்துட்டீங்க, நான் சால்ட் பிஸ்னஸ், உப்பு பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அதை பற்றி விவரங்கள்லாம் சேகரிக்க ஆரம்பித்தார். உப்பை மொத்தமாக வாங்கணும், குடோனில் சேகரித்து வைக்கணும், அப்புறம் கொஞ்சமாக மற்றவங்களுக்கு சேல் பண்ணணும். பெரிய குடோன் ஒன்று ரெடி பண்ணார். டன்னாக உப்பெல்லாம் சேர்த்து வைத்து பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தார். பிஸ்னஸ் நல்லா போகுது, நல்ல வருமானம், ஆசீர்வாதம். ஒரு சமயம் ஒரு பெரிய மழை பெய்து, நம்ம ஊரில் தூத்துக்குடியில் அந்த மாதிரி வெள்ளம், சென்னையில் வந்துச்சுல்ல தண்ணீர், ரோடு தெருவெல்லாம் தண்ணீர், அந்த மாதிரி வெள்ளம் வந்து போயிட்டார். வெள்ளம் அவருடைய குடோனுக்குள்ளெல்லாம் வந்துட்டு, தண்ணீர் உப்புக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான், வெள்ளம் எல்லா உப்பும் கரைந்து போய்விட்டார். வெள்ளெல்லாம் வடிஞ்சு சில நாள் கழித்து பார்த்தா ஆயிரக்கணக்கான மூட்டை உப்புகள் இருந்த இடத்துல ஒன்றும் இல்லை, எல்லாம் கரைஞ்சி போயிட்டு, எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் அவர் பார்த்த உடனே சோர்ந்து போகலை. ஆண்டவர், இது நீங்கள் கொடுத்த பிஸ்னஸ், நீங்கள் சொன்னதை நான் செய்தேன், இதுவரைக்கும் என்னை ஆசீர்வதித்து எனக்கு லாபம் தான் தந்திருக்கிறீங்க, இப்போ அது கரைஞ்சி போச்சு, மழையில் கரைஞ்சி தானே போகும் தண்ணியில், பரவாயில்ல, நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்க. தன்னை திடப்படுத்தி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணார். அவருடைய மேனேஜர் வந்தார். அவர் பார்த்தா, சார், எல்லா உப்பு மூட்டையும் போயிட்டு எல்லாம் நஷ்டமாயிட்டல்ல, ஆனால் ஒரு காரியம் நம்ம செஞ்சுருக்கிறோம். என்ன செஞ்சுருக்கிறோம்? இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால் எல்லா பணமும் நமக்கு திரும்ப வரப்போகிறது. அப்போ தான் அவருக்கே தெரியும், ஓ, நம்ம இன்சூர் பண்ணியிருக்கிறோமா, ஆமாம், இதை இன்சூர் பண்ணதுனால எல்லா பணமும் நமக்கு கிடைச்சிரும், அதை வச்சு அடுத்தாப்பில் பிஸ்னஸ் செஞ்சிடலாம். ஆண்டவர் பாருங்க, உடனே வழி திறந்தார். அவரை கைவிடவில்லை, வெட்கப்பட்டு போக விடவில்லை, ஒரு நஷ்டம் வந்த உடனே சோர்ந்து போகவில்லை. சிலருக்கு ஒரு சின்ன நஷ்டம் வந்துட்டா உலகமே முடிஞ்சு போச்சுன்னு தலையில் கவிச்சுட்டு உட்காந்துருவாங்க, அவ்வளோதான், செத்துருவோம், குடும்பமாக செத்துருவோன்றது. ஏன்? ஒரு நஷ்டம் ஏற்பட்ட உடனே எல்லாம் முடிஞ்சிருமா? இழந்து போனதை திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இழந்து போகிற சூழ்நிலை வரும், சில சமயத்தில் இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை திரும்ப தருவேன்,
யோபு ஒரு சமயத்தில் இழந்து போனார். ஆடுகள், மாடுகள், மந்தை, ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார். அதோடு முடிந்து விட்டதா வாழ்க்கை? 2 மடங்காக தேவன் திரும்ப கொடுத்தார். கடந்த நாட்களில் நீங்கள் இழந்து போனதை தேவன் உங்களை பல மடங்காய் திரும்ப தருவார். இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற தேவன் அவர். திரும்பவும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். உங்களை ஆசீர்வதிப்பார்.